ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறுகடி காசில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். முத்து வந்து பார்த்து பேசுகிறாங்க. மீனாவும் அவங்க தம்பி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. சீதாவுக்கு அவங்களுக்கு பிடிச்சது கல்யாணம் பண்ணி வைங்களே மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஆகிட்டோம். ஆனால் சின்ன வயசுலேருந்து சீதா வந்து கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்தவ. அவள் நல்லா படிப்பா மாமா. எங்களை விட அவளுக்கு தான் அறிவு அதிகம். அவளுக்கு நல்லது கெட்டது யார் நல்லவங்க கெட்டவங்க தெரியும் மாமா. அவள் ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கானா உண்மையாக தானே இருக்கும் அப்படிங்கிறப்ப முத்து வந்துட்டு அவருக்கு வந்து செட் ஆக முடியுது. அருண் வேணவே வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அருண் வேணாம் தான் சொல்கிறாரு. மீனாவும் அவங்களும் வந்து பேசி பார்க்குறாங்க. நான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. சீதாவுக்கு அருண் வேணாம் அப்படிங்கிற மாதிரியே தான் முத்து இருக்காரு. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, முடிய மாட்டேங்குது. ஆனாலும் நடக்க மாட்டேங்குது. சரி பார்த்துக்கலாம். வீட்டில் அவள் சோகமாக இருக்கா, சாப்பிட மாட்டேங்கிறான்னா அது சின்ன வயசில் அப்படி தான் இருக்கும். ஒரு கெட்டவனாக நம்ம லவ் பண்ணுறோம்னு அந்த கவலையில் தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் தப்பாக தான் பார்க்குறாரு. இவங்க கரெக்டாக சொன்னாலும் அதை வந்து அவர் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அவங்க கூட சண்டை போட்டு போயிடுறாங்க. அடுத்து வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரவி ஸ்ருதி இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஹோட்டல் ஆரம்பிக்கிறத பற்றி அவங்கள தனியாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ இது மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரிலாம் ரவி ஸ்ருதியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லை. அதனால் வெளியில் வராரு. நம்ம முத்து மீனா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்துட்டு நீ என்ன தான் பண்ணாலும் என்னை வந்து நான் வந்து ஒத்துக்குவேன்னு நினைக்காத, சீதாக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காத, அதெல்லாம் செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவன் கெட்டவன் அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. மீனாவும் அதுக்கேற்ற மாதிரி 2-3 இது உதாரணம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. ரவி வராங்க. ரவிகிட்ட எல்லாத்தையும் பேசுகிறாங்க. பொண்டாட்டினால இப்படி தாண்டா, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரவிக்கு கொஞ்சம் வேலை வந்துடுது, கிளம்பி போயிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மனோஜ் இவங்களையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரோடத்துல தங்க முடியலப்பா. மனோஜ் தாங்கிட்டே பேசுங்கிறக்காக, ரோஹிணி அவரை வெறுப்பேற்றுங்கிறக்காக இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசுகிற மாதிரி பேசி மனோஜை வந்து வெறுப்பேற்றிடுறாங்க. அவரும் வந்து வெறுப்பாயிடுறாரு. ஆக இவளை விட்டா கல்யாணம் பண்ணிடுவா போலே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அடுத்த வார எபிசோடில் என்ன காட்டுறாங்கன்னா ரவியை பார்க்கறதுக்காக அவங்க ஹோட்டல் ஓனர் வர்றாங்க. அவங்க இந்த மாதிரி நாங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம் அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ எவ்வளோ வரும் அப்படிங்கிறப்போ 2 கோடி 20 கோடி வரணுன்னே ஆஹா இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லி வந்து விஜயா வந்து வாயை பொழக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த ரோஹிணியை கழட்டி விட்டுட்டு மனோஜுக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படிலாம் யோசிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.